பைரவி, அப்பா பைரவி வாங்கப்பா. அம்மா மாடியில் தான் இருக்கேன். அப்படியாடா? கேம்ப்ல எப்படிப்பா போச்சு? என்ஜாய் பண்ணீங்களா? என்ன என்ஜாய் பண்றதா? டேய், நான் அஃபிஷியலா போயிருந்தேன்டா. போன வேலை நல்லபடியா முடிஞ்சது. ஒரு கமிஷனரோட பையன் நீ இப்படியாடா பேசுவ? நீ இன்னும் நிறைய கத்துக்கணும்டா. சாரிப்பா, எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. சரி, அதை விடுடா. டேய், இந்த தடவை உன் பர்த்டே நான் மிஸ் பண்ணிட்டேன்டா. இது வரைக்கும் நான் அப்படி மிஸ் பண்ணதே இல்லை. பரவாயில்லப்பா, போலீஸ்னா டியூட்டி தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அப்பானாலும் எப்பவுமே கூட இருக்க முடியாதுல்ல. குட். உன்னோட அம்மாவை விட நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா. தேங்க்ஸ்பா. அப்புறம் பர்த்டே எல்லாம் எப்படி போச்சு? எப்படி செலிப்ரேட் பண்ண? நீங்க எல்லாமே எப்படிப்பா? அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். என்னடா நீ? அப்பா இல்லைன்னா என்ன? ஜாலியா செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே? ஆமா, நான் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தேனே, கிடைச்சதா? கிடைச்சதுப்பா, நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்ப்பா. தேங்க்ஸ்டா. என்னங்க, போன வேலையெல்லாம் எப்படிங்க இருந்தது? நல்லபடியா முடிஞ்சதா? நான் நினைச்சதை விட சிறப்பாவே முடிஞ்சது பைரவி. சரிங்க. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் கேட்கலாமா? என்ன கேட்கணும்? நம்ம தம்பிக்கு அனுப்பின மாதிரியே துளசி பர்த்டேக்கும் நீங்க கிஃப்ட் அனுப்புனீங்களா? ஏன் கேக்குறேன்னா, முதல் முறை பார்த்தப்போ கிஃப்ட் கார்டுல துளசி பேர் தான் இருந்துச்சு. திரும்ப பார்த்தப்போ விஸ்வான்னு தம்பி பேர் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல, பேர் எப்படி மாறும்? என்ன சத்யவதி, உனக்கு இன்னும் பித்தம் தெரியலையா? இப்ப எதுக்கு அத பத்தி விசாரணை? அப்படி இல்லம்மா, பேப்பர்ல எழுதினதும் தலையில எழுதினதும் ஒண்ணுதான். எழுதினது மாறவே மாறாது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தம்பிக்கு அனுப்பின மாதிரியே ஐயா துளசிக்கும் அனுப்பியிருக்கலாம். அங்க போறது இங்க வந்து, இங்க வர வேண்டியது அங்க போயிருக்கலாம். வர வர உன்னோட தலை பெருசாயிட்டே இருக்குடி. அதான் நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற. என்னங்க, இவளோட சந்தேகத்தை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். துளசிக்கும் நீங்க கிஃப்ட் அனுப்புனீங்களா? அம்மா, சத்யவதிக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கேக்குறாங்கன்னா நீங்களுமா? விஸ்வா, நான் காரணமா தான் கேக்குறேன். நீயும் துளசியும் ஒரே நாள்ல, ஒரே நேரத்துல, ஒரே இடத்துல பிறந்தவங்க. உனக்கு அனுப்பின மாதிரியே உங்க அப்பா துளசிக்கும் அனுப்பியிருக்கலாம்ல? ஏங்க, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லுங்க, நீங்க துளசிக்கும் அனுப்புனீங்களா? இந்த கேள்விக்கு நான் ஆமான்னு சொன்னா நீ வருத்தப்படுவ. இதுவே நான் இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? சந்தோஷப்படுவேங்க. அப்ப நீ சந்தோஷப்படு பைரவி. இந்த வீட்டுல நீ சந்தோஷப்படுறதுக்கு நிறைய இருக்கு. சத்யவதி கேட்டான்னு தேவையில்லாத கேள்விகளை மனசுல போட்டுக்கிட்டு உன்னை நீயே வருத்திக்காத, சரியா? உங்க அக்கறைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா சுத்தி வளைச்செல்லாம் பேசாதீங்க, நேரடியாவே சொல்லுங்க. துளசிக்கு நீங்க கிஃப்ட் அனுப்புனீங்களா இல்லையா? அம்மா, அப்பா இப்பதானம்மா வந்திருக்காரு. கிஃப்ட பத்தி பேசாதன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப நீங்களே ஆர்கியூ பண்ண எப்படி? டேய், நான் எங்கட ஆர்கியூ பண்ண? எல்லாம் இவளாலதான். ஏண்டி, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? பாரு, இங்க உன்னாலதான் தேவையில்லாத பிரச்சனை. சாரிமா. அப்பாவை விடுங்கம்மா. நீங்க என்ன பண்ணீங்க? அத்தைங்கிற முறையில துளசி வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால அவளுக்கு கிஃப்ட் பண்ணீங்களே. அப்பா பண்ணா தப்பு, நீங்க பண்ணா தப்பு இல்லையா? விஸ்வா, ஒரு நிமிஷம். அம்மா துளசி வீட்டுக்கு போனாளா? ஆமாப்பா, கூடவே என்னையும் கூட்டிட்டு போனாங்க. துளசியோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல நாங்க 2 பேருமே கலந்துக்கிட்டோம். கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. என்னால இதை நம்பவே முடியல. பைரவி, எப்படிமா இதெல்லாம்? நீ ஏன் நேர்ல போய் துளசிக்கு ஆசீர்வாதம் பண்ணியா? சொல்லு பைரவி, நீயும் விஸ்வாவும் துளசி வீட்டுக்கு போனீங்களா? ஆமாங்க, நான் போக வேண்டியதா போயிடுச்சு. அவங்கள எங்கேயாவது தூரத்துல வச்சிருந்தா கூட பரவாயில்ல, எதிரிலேயே இருந்துகிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலன்னா உங்களை எல்லாம் தப்பா பேசுவாங்க. நான் தான் ஊர்லயே இல்லையே. அதனாலதாங்க நான் போனேன். ஊர்ல தாய் மாமா இருந்திருந்தா அவரோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும்.
இவ இருந்து என்ன புண்ணியம்னு என்னையும் பேசுவாங்க உங்களையும் பேசுவாங்க. ஆ கண்டிப்பா பேசுவாங்க. என்னால உங்க பேர் கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அந்த அக்கறையில தான் வேற வழி இல்லாம அங்க போனேன். பைரவி, காரணம் எதுவா இருந்தாலும் நீயே நேர்ல போய் துளசியை ஆசீர்வாதம் பண்ணல, எனக்கு அதுவே போதும். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. போனா போகுதுன்னு ஒரே ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டா எல்லாமே மாறிடுமா? துரோகிகளை எங்க வைக்கணுமோ அங்கதான் சிவகாமியோட குடும்பத்தையும் நான் வைப்பேன். அவங்க பண்ணது எதையும் நான் மறக்கவும் மாட்டேன், என்னன்னா மாத்திக்கவும் மாட்டேன். பைரவி, என்னது இது? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த. போதுங்க, வெட்டி கதை பேசல எனக்கு நேரம் இல்ல. நீங்க ரொம்ப களைப்பா வந்திருப்பீங்க, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. விஸ்வா, நீ கடவுளை நேர்ல பாத்திருக்கியா? இல்லப்பா. சப்போஸ் கடவுள் நேர்ல வந்தாருன்னா அவர்கிட்ட நீ என்ன வேண்டிப்ப? நான் அம்மாவுக்காக வேண்டிப்பேன்ப்பா. உங்க அம்மாவுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு நல்ல வேண்டிக்கடா. ஏன்னா கடவுள் ஒருத்தரால தான் உங்க அம்மாவை திருத்த முடியும். விஸ்வா, அம்மா இங்க வா. வரமா. நல்ல வேளை, பூச்சியை பத்தி யாருமே பேசல. அம்மா மட்டும் பொறுமையா பேசிருந்தாங்கன்னா துளசி வீட்டுக்கு பூச்சி எப்படி வந்துச்சுன்னு கேட்டு என் தலைய போட்டு உருட்டிருப்பாங்க. எப்படியோ அம்மா புண்ணியத்துல தப்பிச்சோம். நேரடியா மோத முடியாம பூச்சி விட்டு கொல்ல பாக்குறியா? உன்ன மாதிரியும் உன் அம்மா மாதிரியும் ஒரு விஷ பூச்சியை நான் பார்த்ததே இல்ல. இனிமே என்ன பார்க்க கூடாது, பார்த்தாலும் பேசக்கூடாது, பேசுறதுக்கு முயற்சி கூட பண்ணக்கூடாது. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ. துளசி, சார் பூச்சி பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். பூச்சி, பூரா, பாம்பு, பல்லி, தேளு இந்த மாதிரி நிறைய பூச்சி தேவைப்படுறவங்களுக்கு சப்ளை பண்ணுவாரு. பார்ட் டைம் பிசினஸ். சார் இப்போ அதுல ரொம்ப பிஸி. பாவம் விஸ்வா, என்னோட கமல் கொடுக்க தான் ட்ரை பண்ணிருக்கான். இத புரிஞ்சுக்காம நான் வேற தப்பா பேசிட்டேன். நான் ஏன் தான் இப்படி இருக்கேனோ, கண்டபடி திட்டிட்டேன். அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. சரி, ஓகே, அதனால என்ன, இப்பவே ஃபோன் பண்ணி சாரி கேட்டா போச்சு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறா? ஒருவேளை பக்கத்துல பைரவி இருப்பாளோ? சரியான அம்மா புள்ள. அம்மாவுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஐயோ, ஒருவேளை நான் திட்டினதை அவ அம்மா கிட்ட சொல்லிருப்பானோ? ஆஹா, சாச்சா, இருக்காது. கொஞ்சம் அம்மா மாதிரி இருந்தாலும் அவன்கிட்ட மாமா குணமும் இருக்கு. அவன் நல்ல மனசுக்காச்சும் நம்ம அவன்கிட்ட சாரி கேட்கணும். விஸ்வா, போன் ரிங் ஆகுதுடா, என்ன பண்ணிட்டு இருக்க? எடுக்க மாட்டேங்கிறானே. போன் பண்ணி திட்ட போறேனோன்னு பயந்துட்டானோ? இப்ப என்ன பண்றது? வீட்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு தைரியமே வராது.
தனியா வந்தா சாரி கேட்கலாம், ஆனா ஃபோன் எடுக்கணுமே. எதுக்கும் லாஸ்டா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ம்? விஸ்வா, டே போன் ரிங் ஆகுதுடா. அட போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? விஸ்வா, ஓ குளிச்சிட்டு இருக்கியா? ம், சரி, கடைசியா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். டேய் துளசி கால் பண்றா. விஸ்வாவுக்கா? அப்பாவுக்கு தெரியாம இதுவரை நடக்குதா? டேய் நீ கில்லாடி தான்டா. எனக்கு இப்படி ஒரு மருமக. அப்படி என்ன பேசுறான்னு கேட்போம். டேய் விஸ்வா, நான் துளசி பேசுறேன்டா. உன் நம்பருக்கு நான் எத்தனை தடவை ட்ரை பண்றது, நீயே போன் எடுக்க மாட்டேங்கிற. டேய், போன் பண்ணா ஒரு ஹலோ கூட சொல்ல மாட்டியா? என்ன ஈகோ தடுக்குதோ? சாரிடா, பக்கத்துல அம்மா இருக்காங்களா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் போனையாவது எடுத்தியே. உனக்கு போன்ல பேச பயமா இருந்தா அப்போ நேர்ல மீட் பண்ணலாமா? உன்கிட்ட தனியா பேசணும்டா, நிறைய பேசணும். எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லு. ஏய் விஸ்வா, எனக்கு ஒண்ணுமே தோண மாட்டேங்குதுடா. உன் அம்மாவுக்கு தெரியாம நாம எங்கேயுமே மீட் பண்ண முடியாது. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. உன்னோட அப்பா இருக்காரே, சரியான வேஸ்ட். அந்த மனுஷன் சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கவே மாட்டாரா? பெரிய கமிஷனர்னு பேரு, ஆனா பொண்டாட்டிய கூட அடக்க முடியல. அவரை சொல்லியும் தப்பில்லடா. உங்க அம்மா பண்றதுக்கு பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? ஏய், என்னடா சத்தத்தைய காணோம்? விஸ்வா, லைன்ல இருக்கியா? ஹலோ. அடேங்கப்பா, உன் கொட்டுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? சரிடா, நாம எங்க மீட் பண்ணலாம்? கிரிக்கெட் கிரவுண்ட் ஓகேவா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்க மீட் பண்ணலாம். ஓகேயா? ஈவினிங் ஃப்ரீயா தானே இருப்ப? கரெக்டா 6 மணிக்கு மீட் பண்ணலாம். மறக்காம வந்துரு. ஹேய், என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஓகே, பாய். பையன் இந்த வேலை எல்லாம் பண்றானா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். விஸ்வா வரேன்னு சொல்லிட்டான். நேர்லயே போய் சாரி கேட்டுருவோம்.
வீட்டுக்கே தெரியாம விஸ்வாவும் துளசியும் சீக்கிரட்டா மீட் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு தெரியும். ஆனா நான் நினைச்சதை விட பையன் வேகமா தான் இருக்கான். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னா இதெல்லாம் நடந்தே ஆகணும். அப்பா ம்? என்னப்பா இங்க? உன்னை பார்க்கணும்னு வந்த, நீ குளிச்சிட்டு இருந்த, அதான் உட்காந்துட்டேன். என்னப்பா ஏதோ தேடுற மாதிரி இருக்கு? இல்லப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஓ, இதைத்தானே தேடுற? ஆமாப்பா, எனக்கு யாராவது கால் பண்ணாங்கப்பா? இல்லையே, யாரையாவது நீ கால் பண்ண சொல்லியிருந்தியா? இல்லப்பா, என் போன் உங்க கையில இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஃபோன் வந்திருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. உன் ஃபோன் தானே, இந்தா நீயே பார்த்துக்க. விஸ்வா, அப்பா உன்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என்னங்க நீங்க இங்கதான் இருக்கீங்களா? பைரவி, உன்னை பார்க்கணும்னு தான் நான் வந்தேன். என்ன? நீயே வந்துட்ட, வா வா. இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும். வா பைரவி, வா. என்னங்க? ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? விடுங்க. என்னங்க? என்னங்க நீங்க? ரூம்ல பையன் இருக்காங்க. விடுங்க. அச்சச்சோ. ஏய், பரவாயில்ல, நம்ம பையன் தானே. என்னங்க நீங்க? புருஷன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஐயோ, ஏங்க, விடுங்க. விடுங்க. பைரவி, என்ன? என்னங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? விஸ்வா இன்னும் குழந்தைதான். குழந்தையா? அவன் குழந்தையா? பெருசா வளர்ந்துட்டாமா. கல்யாணம் பண்ணா பொண்டாட்டியை எப்படி கொஞ்சறதுன்னு அவனும் தெரிஞ்சுக்கிட்டுமே. மை செல்ல குட்டி. என்னங்க இது? விவஸ்தையே இல்லாம. என்னதான் புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு நேரம் காலம் கிடையாதா? சந்தோஷங்கிறது பெரிய விஷயமா. நேரங்காலம் பார்க்காம அதை கொண்டாடியே ஆகணும். வா பைரவி. வாராயோ வாராயோ மோனாலிசா. ஏங்க பேசாம பேசு. இப்ப அப்படி என்னதாங்க சந்தோஷம் உங்களுக்கு? உன்னால தாங்கிக்க முடியாது பைரவி. உனக்கு துளசிதான் மருமகன்னு விஸ்வா முடிவே பண்ணிட்டான். நானும் பார்த்திபனும் தாம்பூலம் மாத்திக்கிட்டு சம்பந்தி ஆக போறோம். இந்த சந்தோஷமான விஷயத்த நீயும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பையனால 2 குடும்பமும் ஒண்ணு சேரப்போகுது. என்னங்க? என்னங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? கூப்பிடுறது கூட காதுல விழாம அப்படி என்ன யோசனை? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பைரவி. வறுமையில கஷ்டப்படுறவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவான்? அதை விட பெரிய சந்தோஷத்துல இருக்கேன். ஓ, உங்களுக்கும் புதையல் கிடைச்சிருக்கா? இனிமே எல்லாமே கிடைக்கும். லைஃபே பிரைட்டா மாற போகுதுன்னா பாத்துக்கேன். பாத்துக்கிட்டே இரு, நம்மளோட எதிர்காலம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்க போகுது. கடவுளே, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நேரடியா சொல்லுங்க, எதனால இந்த சந்தோஷம்? இங்க அப்படி என்னங்க நடந்துச்சு? சொன்னா பயப்பட மாட்டியே? நான் எதுக்குங்க பயப்படணும்? வேண்டாம் பைரவி, உண்மையை சொன்னா உன்னால தாங்கிக்கவே முடியாது. பரவாயில்லங்க, நான் என் மனசு கல்லா கேக்குறேன். நீங்க தைரியமா சொல்லுங்க. சொல்றேன்.